ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே தாங்க கிச்சன் டிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தான், எப்படி இது வந்து வேஸ்ட்டை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி, ஹெல்த்தியானதும், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்னமெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும், அதை வச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஒரு சில ஹெல்த்தி டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா இது சோப் பாக்ஸ் காமிக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த சோப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பே செம்ம வாசங்க. நீங்கள் சோப்பாக கூட ஓப்பன் பண்ணி ஏதாவது ட்ரெஸ்ஸுங்களில் வைக்கலாம், அதாவது கபோர்டில். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சோப்பு எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல யூசேஜ் இருக்குது. இது உள்ள நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் அடிக்க வச்சுக்கலாம், இல்லை ஹேர்பின்ஸ் போட்டு நம்ம கபோர்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இல்லைன்னா க்ரையான்ஸ் கூட அடுக்கி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி செய்யலைங்க. அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நிறைய சோப் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் ஸ்மெல் வரும். இது வந்து நல்ல வாசம் அடிக்குது. அந்த மாதிரி நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்குன்னா அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களில் நடுவில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 days ஆகுது இந்த ஸ்மெல் வந்து அந்த கபோர்டு உள்ளேயே இருக்கும். ட்ரெஸ்ஸும் நல்ல மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். அப்புறம் ஹெல்த்தியான ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வத்தல் எடுத்தாலும் பரவாயில்ல, மணத்தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் நான் காமிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். பூண்டை அந்த மாதிரியே ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபுல் பூண்டை எடுத்து நான் தோல் உரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒன்று தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து மணத்தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சுண்டக்காய் வச்சும் செய்யலாங்க. மணத்தக்காளி வத்தல் வச்சும் நீங்கள் செய்யலாம். பச்சை சுண்டக்காய் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு மணத்தக்காளி பச்சையாக கிடச்சதுனால இந்த மாதிரி செய்கிறேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இன்னொன்று என்னென்னா தனியாத்தூளுங்க. இது 3மே போட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. எப்பயுமே புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா புளி போட்ட பிறகு ஒரு கொதி வந்த பிறகு தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொதி வந்துடுச்சு, நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம் அப்படின்ட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து சால்ட்டை நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு நல்லா எப்படி கொதிக்குது பாருங்களேன். இது எல்லாமே நல்லெண்ணெயில் செய்யுங்க. எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோ நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எத்தனை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி சூடான சாதத்தில் வத்தல் வச்சு சட்டகாசமாக இருக்குங்க. வத்தல் கூட தேவைப்படாது, அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது என்னடா கவரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேங்க. இது 3 வகையான பொடிகள் தான். இது என்னோடய ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆனதுனால இந்த பொடிகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது என்னென்னா பெரண்டை பொடி, இன்னொன்று தூதுவளை பொடி, இன்னொன்று ஆடுதொடை பொடி. பெரண்டை வந்து மூட்டுக்கு, முதுகு வலி, அந்த எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் பெரண்டை பொடி வாங்கிட்டு வந்திருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடுதொடாவும் வந்து ரொம்ப நல்லதுங்க. எல்லா போனுக்கும் வந்து இதுவும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். தூதுவளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி 3 பொடியும் வாங்கிட்டு இதை வந்து தண்ணியில் கலந்து கூட குடிக்கலாம். பட் வந்து இந்த பெரண்டெல்லாம் நமிக்கும், அதனால் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். ஏதாவது சட்னி அரைக்கும் போது இதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கூட நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொடிகள் வாங்கிக்கோங்க. எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் கிடைக்காது. பொடிகளாக வாங்கி வைக்கும் போது இது ரொம்ப ரொம்ப யூசேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடுதொடை பொடி பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கூட குடிக்க வைக்கலாங்களாம். வயிற்றில் இருக்க புழு பூச்சிகள்லாம் கூட நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுதொடாவை பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி பொடிகள் எடுக்கும் போது அந்த தசைப்பிடிப்பெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது 3மே நாங்கள் வாங்கியிருந்தோம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரண்டை மட்டும் நீங்கள் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்புறம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சட்னியில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே வந்து இது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே பச்சையாக
ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பொடிகளை வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நிறைய பொடிகள் இந்த மாதிரி நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூசேஜ் ஆகும். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த பேகெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஸ்டக்காக இருந்ததுங்க. இந்த பேகை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வேஸ்லின் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டரில் போட்டு அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாதீங்க. ஒரு காட்டன் துணி எடுத்து வேஸ்லின் அப்ளை பண்ணி மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இது பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஜிப்பை எப்படி ஸ்டக் ஆகுது பாருங்களேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணி கூட நீங்கள் இந்த ஜிப்பை வந்து நல்லா மூவ் பண்ண வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சோப்பு அதுதாங்க எடுத்திருக்கேன். சோப்பு தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த பேக்கும் அப்படி தான் ஸ்டக் ஆகுது. ஸோ அதனால் சோப்பை எடுத்து இந்த ஜிப்போட ஃபுல் சைடில் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து நல்லாவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லஞ்ச் பேக்கில் கூட இந்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மூவ் ஆகும் ஜிப் வந்து. இது வந்து இதுக்கு பதில் வேஸ்லின் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் வாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரிங் வந்து, அதாவது மோதிரம் வந்து நல்லா நெசுங்கிட்டு இருக்குங்க. என்னோடது கூட 2-3 ரிங் வந்து நெசுங்கி இருந்தது. அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மத்தோட எட்ஜில் வந்து நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டான ஷேப்க்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் வளையலுக்கு கூட பார்த்திங்கன்னா கிளாஸில் வச்சு செய்யலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மத்து இல்லைன்னா நல்லா பெரிய பென் மாதிரி இருந்தாலோ திக்கான இந்த மார்க்கர் பென்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியில் கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, நான் நிறைய தானியங்களை வந்து முளை கட்டி வச்சுருந்தேங்க. முளை சூப்பராக வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா நான் ட்ரை பண்ணி காய வைக்கலாம் அப்படின்னு தான் முளை கட்டியிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபிக்காக தான் எடுத்திருந்தேன். இதை வந்து நீங்கள் முளை கட்டினதை வச்சு கீரை ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா பொரியலாக கூட செய்யலாங்க. இப்போ பாருங்களேன், அந்த மாதிரி தானியங்கள், அதாவது ராகியை சொல்ல நம்ம பச்சை பயிரோ இல்லை கொண்டக்கடலை இந்த மாதிரி எல்லாமே முளை கட்டினதை வச்சு நம்ம கீரையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது சூப்பராக இருக்கும், தேங்காவும் போட்டு. இப்போ ராகியை முளை கட்டினது வந்து கஞ்சிக்காக தான். இந்த மாதிரி முளை கட்டி செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஜீரகம் தாங்க ஆட் பண்ணுறேன். அப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி வெறும் சாதத்துக்கு பதில் சாப்பிடலாம் இதை கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க. வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். ஒரு 2-3 பொடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து பொரியலாக செய்யலாமுங்க. பொரியல் பசங்க சாப்பிடல அப்படின்னா இது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோசையோ அடையோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தோசை அடைக்கெலாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி வணக்கினா கூட இதனோட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. இதில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலையில் வேர்க்கடலை, அதாவது கடலக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை ஃப்ரை பண்ணி பொடியாக்கி இதில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பருப்பு எடுத்துருக்கேங்க. அந்த பருப்பு தான் இதனோட ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணாத போது பசங்க சாப்பிடல அப்படின்னா இதை வந்து அப்படியே சட்னியாக அரைச்சிடுங்க. சட்னியாக அரைச்சி பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக இது வந்து முருங்கைக்கீரைன்னே தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் நான் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரையை வச்சு நிறைய ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் நம்மளோட சேனலை விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்பு வகைகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகையில் பார்க்கலாம். தேங்க்யூ.